வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்தோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 வகை எப்படி இருக்கும்னு சொன்னேன். லெட்டர் கோடிங்னா என்ன, சிம்பிள் கோடிங்னா என்ன, நம்பர் கோடிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கி அதை ஒவ்வொரு மாடலையும் நம்ம ஒவ்வொன்றா எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு உங்களுக்கு வேகமாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லெட்டர்ஸில், அதாவது ஏபிசிடியில் இசட் வரைக்கும் ஒவ்வொரு லெட்டரும் எந்தெந்த பிளேஸில் இருக்குது, அது ஃப்ரண்ட் ஆர்டரில் எப்படி இருக்குது, பேக் ஆர்டரில் எப்படி இருக்குதுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதை எப்பவும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம இதில் ஒரு மாடல் பார்க்கலாம், சரிங்களா? இது இன்றைக்கி பியூராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்டர் கோடிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மை பாருங்கள். இந்த certain code language performance is written as ECNAMROFREP. தென் ஹவ் இஸ் டொமஸ்டிக் ரிட்டர்ன் இன் தட் கோட் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வேர்டை இந்த மாதிரி எழுதிட்டு டொமஸ்டிக்ங்கிற வேர்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னு நமக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அதாவது இ அப்படிங்கிறது பீன்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஈங்கிறது பீன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்னொரு விதத்தில் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்க்க வேண்டியதில் முதல்ல வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கோடிங்கான்னு பார்க்கணும். அதாவது ஒரு லெட்டரை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈட், இது ரிவர்ஸில் எழுதுனா என்ன வரும்? TAE, ரைட்டா? இதுதான் முதல்ல ஈஸியான கோடிங்கில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் வந்து ரிவர்ஸ் கோடிங். இப்போ இந்த இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ டொமஸ்டிக் அப்படிங்கிறது ரிவர்ஸில் வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு கூட அவசியமே கிடையாது. டக்குன்னு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளே எவ்வளவு ஆன்சர்ஸ், அதாவது எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்க போகிறோங்கிறது தான் மேட்ரு. இப்போ இங்கே பாருங்கள், டொமஸ்டிக் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தோன்னே தெரியுது, திருப்பி எழுதுகிற மாதிரி இது என்ன இருக்குது? எஸ்ஸில் வராது, சியில் வரணும். அப்போது இந்த அது ஆன்சராக வரணும், அதே மாதிரி இந்த இது ஆன்சராக வரலாம். இந்த ரெண்டு வராதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்தல பாருங்கள், CITS, இங்கே CITEன்னு வருது. அப்போ இந்த இடம் தப்புன்னு தெரிஞ்சுட்டு அப்போ ஆன்சர் இது தான். அப்போ டொமஸ்டிக்கை அப்படியே நம்ம ரிவர்ஸ் எழுதுகிறோம், டொமஸ்டிக் வந்துருச்சிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டைமை சேவ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே லெட்டரை வந்து சிலவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இது வேற ஒரு மெத்தட்லையும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா, இதே வந்து ரெண்டாக பிரித்து கூட ஃபஸ்ட்டு பார்ட்டை முன்னாடியும் செகண்ட் பார்ட்டை பின்னாடியும் எழுதுவாங்க. அப்படி இங்கே கொடுத்துருக்குன்னா இதே மாதிரி இந்த வார்த்தைகளையும் என்ன பண்ணணும், அதே மாதிரி ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட்டை முன்னாடியும் செகண்ட் பார்ட்டை பின்னாடியும் எந்த லாஜிக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய மாடல் சம்மு நிறைய நமக்கு வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் பல மாடலோடு உங்களோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். பாய்.